மேல மழை பெய்யுது. செடிகள் முளைத்து பச்சை பசேல்னு பசுமையாக காட்சி தருகின்றன. அப்புறம் கொஞ்ச காலம்தான், அதெல்லாம் காஞ்சி போய் சருகுகளாக மாறி அதை காத்து அடிச்சுக்கிட்டு போயிடும். இதுதான் இவ்வுலக வாழ்க்கைக்கு அல்லாஹ் சூரா கஹஃபில் தரும் உதாரணம். இதை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை பத்தி சிந்திச்சு பாருங்க. நாம அனுபவிக்கிற எல்லா விஷயங்களும், ஆரோக்கியம், நிம்மதி, வசதி, நமக்கு கிடைக்கிற அந்தஸ்து, நாம செய்யற சாதனை, நமக்கு கிடைக்கின்ற பாராட்டு, எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து கிடைத்த அருட்கொடைகள். ஆனா அந்த செடிகள் காஞ்சி போற மாதிரியே இவையெல்லாம் நம்மை விட்டுட்டு போயிடும். அடுத்த வசனத்துல அல்லாஹ் நம் கவனத்தை நம் வாழ்க்கையின் பக்கம் திருப்புறான். செல்வமும் பிள்ளைகளும் அல்லாஹ்வின் அருட்கொடைகள், ஆனால் அவை நம்மோடு என்றென்றும் நிலைத்திருக்காது. அந்த செடிகள் காய்ந்து சருகுகளாக மாறியது மாதிரியே உலகத்துல உள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்களும் நானும் இறந்த பின் மண்ணோடு மண்ணாகி விடுவோம். அப்ப எதுதாங்க நிலையானது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே பதில் சொல்றான், நற்செயல்கள் மட்டும்தான் நிலையானது. உள தூய்மையோடு செய்யப்படும் நற்செயல்கள், தொழுகை, தர்மம், மறைமுகமாக பிறருக்கு செய்யும் உதவிகள், இவையெல்லாம் நாம இறந்து போனாலும் இந்த நற்செயல்கள் அழிந்து போவதில்லை, அவை நம்மோடு வரும். அல்லாஹ் இந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான் தெரியுமா? நிலையான நற்செயல்கள் இறைவனிடம் கூலியில் சிறந்ததும் எதிர்பார்க்கப்படுவதில் சிறந்ததுமாகும் அப்படின்னு சொல்றான். இதை பத்தி கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்ம எத்தனையோ விஷயங்கள் மீது எதிர்பார்ப்பு வைக்கிறோம். கல்வி, வேலை, சம்பளம், திருமணம், வீடு. எத்தனை முறை நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் தகர்ந்து போய் ஏமாற்றம் அடைஞ்சிருக்கோம். அல்லாஹ் சொல்றான், நான் ஒருபோதும் ஏமாற்றம் அடையக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்கள் செய்யும் நிலையான நற்செயல்களின் மீது எதிர்பார்ப்பு வையுங்கள். அதனால நிலையான நற்செயல்கள் செய்யறதுல நம்ம நேரத்தை முதலீடு செய்வோம். நம்ம வாழ போறது ரொம்ப கொஞ்ச காலம்தான். அதுல எவ்வளவு அதிகம் நற்செயல்கள் செய்ய முடியுமோ அவ்வளவு அதிகம் நற்செயல்கள் செய்வோம் இன்ஷா அல்லாஹ்.